Hi students, welcome to Samichi Study YouTube channel. In this video, book back one more questions will be discussed from Standard 10 Science Unit 8 Periodic Classification of Elements. Choose the best answer and match the following வரைக்கும் உள்ள questions பார்க்கலாம் students. First question, the number of periods and groups in the periodic table are. So periods அப்படிங்கிறது என்னன்னா horizontal rows அந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி vertical columns groups ன்னு சொல்லுவோம். Total 7 periods 18 groups in the periodic table இருக்கும். So option D 7,18 is the right answer. Next question, the basis of modern periodic law is. Modern periodic law oda statement பார்க்கலாம் students. The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic numbers. So the modern periodic law வந்து atomic number தான் depend பண்ணி இருக்கும். So option A atomic number is the right answer. Dash group contains the member of halogen family. So group number அதோட families page number 109ல கொடுத்திருக்காங்க. So 17th group number தான் halogen family. So option A is the right answer. Dash is a relative periodic property. இதில் கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸுமே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி தான். பட் ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னா அதில் யூனிட் இருக்காது, சரியா? ஸோ அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆப்ஷன் டியில் தான் எந்த யூனிட்டுமே இருக்காது, சரியா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட் இஸ். ரஸ்டோட கெமிக்கல் நேம் என்னன்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ அதோட ஃபார்முலா Fe2O3H2O. ஸோ இதுதான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். In the aluminothermic process, the role of aluminium is. So aluminum thermic process என்னன்னு பார்த்துடலாம். When a mixture of aluminium powder and iron oxide is ignited, the latter is reduced to metal. இதைத்தான் aluminothermic processன்னு சொல்றாங்க. அலுமினியம் பவுடரையும் அயர்ன் ஆக்சைடையும் இக்னைட் பண்ணும்போது இந்த அயர்ன் ஆக்சைடு வந்து மெட்டலா ரெடியூஸ் ஆகுது, சரியா? ஸோ இந்த பிளேஸ்ல அலுமினியம் வந்து ஆக்டிங் as an reducing agent. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி reducing agent. The process of coating the surface of metal with a thin layer of zinc is called. ஒரு மெட்டல் மேல தின் லேயர் ஆஃப் சிங்கை கோட் பண்றத நம்ம கேல்வனைசேஷன் சொல்லுவோம், சரியா? இது கரோஷன் வராம அவாய்ட் பண்றதுக்காக செய்வோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following have inert gases 2 electrons in the outermost shell? Inert gases அப்படிங்கிறது நோபல் கேஸை குறிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய 4மே நோபல் கேசஸ் தான். இந்த நோபல் கேசஸ் வந்து வேற எந்த ஒரு கேஸ் கூடயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. இதுல கொடுத்துருக்கிறதுல 2 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கணும்னா அது ஆப்ஷன் ஏ ஹீலியம். இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபுல்லா இருக்கும். Neon shows 0 electron affinity due to. இந்த நியானும் ஒன் ஆஃப் த நோபல் கேஸ் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு பார்த்துப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். Amount of energy released when an isolated gaseous atom gains an electrons. அதாவது ஒரு ஆட்டம் கூட எலக்ட்ரான் ஆட் ஆகுறது, கெயின் ஆகுறதுக்கு பேரு தான் வந்து என்னது எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஆனா இந்த நோபல் கேசஸ்ல என்ன ஆகும்னு சொன்னா they don't accept other electrons. like reason என்னன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இந்த நியான்ங்கிறது ஒரு நோபல் கேஸ், அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Dash is an important metal to form amalgam. அமால்கம் அப்படிங்கிறது மெர்க்குரி கூட இன்னொரு மெட்டலை சேர்ந்து பண்ணக்கூடிய அலாய். ஸோ மெர்க்குரியை நம்ம லிக்விட் மெட்டல்னு சொல்லுவோம், சரியா? ஸோ HG இதுதான் மெர்க்குரியோட நேம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து fill in the blanks. First question, if the electron negativity difference between 2 bonded atoms in a molecule is
greater than 1.7 the nature of bonding. இந்த வேல்யூ 1.7ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூ the difference is greater than 1.7னா அதை என்ன சொல்லுவோம், அயானிக்னு சொல்லுவோம். அடுத்தது dash is the longest period in the periodic table. இதுல 6th period தான் வந்து இருக்கிறதுலே longest period. It contains 32 elements. So answer is 6th period. Dash form the basis of modern periodic table. ஆல்ரெடி மாடர்ன் பீரியாடிக் லா பார்த்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிஸ் என்னன்னா அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ Cl atoms in Cl2 molecule is 1.98 angstrom, then the radius of Cl atom is. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு மாலிகுல்ல இருக்கிற ரெண்டு ஆட்டம் மாலிகுல்ல இடையில. அப்போ அதோட ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா ஹாஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த Cl2 மாலிகுல்ல உள்ள ரெண்டு ஆட்டத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிட்டுன்னா டிவைடட் பை 2 நீங்க எழுதினா போதும். ஆன்சர் இஸ் 0.99 ஆங்ஸ்ட்ராம். அதுதான் அதோட ரேடியஸ். Among the given species, A minus, A plus and A the smallest one in sizes. So இங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். When a neutral atom is A, இப்போ நியூட்ரல் ஆட்டத்தை ஏன்னு மென்ஷன் பண்ணோம்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயனா மாறுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், கேட்டயான்னு சொல்லுவோம். A plus. அதே மாதிரி இதே நியூட்ரல் ஆட்டத்துல இருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானா மாறுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், ஆனயான். A மைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து என்ன ரூல்னா சைஸ் ஆஃப் கேட்டயான் இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர். அதாவது A பிளஸ் நியூட்ரல் ஆட்டத்தை விட சின்ன சைஸ்ல இருக்கும். அதே டைம்ல ஆனயான் வந்து நியூட்ரல் ஆட்டத்தோட பிக்கர் சைஸ்ல இருக்கும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எழுதுனா நம்ம இதுல எது உள்ளதுலயே ஸ்மாலஸ்ட் சைஸா இருக்கும், இந்த 3 கிவன் ஸ்பீசஸ்ல A பிளஸ், அதாவது பாசிட்டிவ் அயான் கேட்டயான், அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். The scientist who propounded the modern periodic law is. மாடர்ன் பீரியாடிக் லாவை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது ஹென்ரி மோஸ்லி. Across the period, ionic radii dash. Ionic radius அப்படின்னா என்னன்னா distance from center of the nucleus of the ion up to the point where it exerts its influence. அதாவது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து அதோட எந்த பாயிண்ட் வரைக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதைத்தான் அயானிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அயானிக் ரேடியஸும் அட்டாமிக் ரேடியஸும் கிட்டத்தட்ட சேம் ப்ராப்பர்ட்டியில தான் வரும். இது வந்து decreases along the period from left to right. So answer is decreases. Dash and dash are called inner transition elements. இந்த inner transition elements வந்து part of group 3ல வரும். அதோட நேம் lanthanides and actinides. The chief ore of aluminium is. அலுமினியத்துக்கு நிறைய ores இருக்குது. அதுல chief ore என்னன்னா bauxite. The chemical name of rust is. Already chemical formula பார்த்தோம். Chemical name என்னன்னா hydrated ferric oxide. Last, match the following. Galvanization அப்படிங்கிறது coating with zinc. Calcination அப்படின்னா heating in the absence of air. Redox reaction அப்படிங்கிறது aluminothermic process சொல்றது. Dental fillingக்கு silver tin amalgam யூஸ் பண்ணுவோம். Group 18 elements வந்து noble gas elements. So இதுதான் match the following good answer students. Hope you understand all the 1 mark questions. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.